ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் உங்கள் கூடாரத்தில் இன்றைக்கும் தங்கியிருப்பதாக, உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஏமேன். இன்றைக்கு 43வது நாள். ஆண்டவர் அவ்வளவு கிருபையாக, தயவாக உங்களை எண்ணி நடத்தி வருகிறார். அவருடைய பிரசன்னத்தினால நடத்துகிறார், அவருடைய மகத்துவத்தினால நடத்துகிறார். இந்த நாளில் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் சில விஷயத்தை ஒதுக்கி வைக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை, தேவனுடைய கரத்தில் வச்சு உங்களை தாங்குவதை உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் இன்னைக்கு என்ன தலைப்பு வைத்து நம்ம ஜெபிக்க போகணும்னா, விக்கிரகங்களை அகற்றும் குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்க வேண்டும். எது விக்கிரகம்? எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? சில பேர் ஒரு சில மனுஷனையே நம்பிட்டு இருப்பீங்க, அது ஒரு பெரிய விக்கிரகம். படிப்பை நம்பிட்டு இருப்பீங்க, அது ஒரு பெரிய விக்கிரகம். பணத்தை நம்பிக்கிட்டு இருப்பீங்க, அது ஒரு பெரிய விக்கிரகம். இப்படி உங்க வாழ்க்கையில சில காரியத்தை அதிகமா நம்ம நம்பிட்டு இருப்போம். இது எல்லாமே நமக்கு முன்பாக ஒரு பெரிய விக்கிரகங்களாய் மாறி நம்ம வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம மாத்திடுவோங்க. இப்போ இந்த காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு 10 ஜெப குறிப்புகளை இன்றைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்க அதை மையப்படுத்தி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அதை அகற்றும் போது, அந்த சிந்தனைகளை அகற்றும் போது, அந்த எண்ணங்களை அகற்றும் போது, அந்த காரியங்களை அகற்றும் போது தேவன் கூட இருந்து செய்கிற காரியம் பெருசா இருக்கும். முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, உங்களை தவிர வேற எந்த தேவர்களையும் நாங்க வணங்க மாட்டோம், எந்த நம்பிக்கைக்குள்ளேயும் நாங்க போக மாட்டோம், எந்த விசுவாசத்துக்குள்ளேயும் போக மாட்டோம். மனுஷங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, இயேசுவை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்பணுன்ற விஷயத்த சொல்றாங்க, அதை நாங்க நம்ப மாட்டோம். பெற்றோர்கள் ஒரு வேலை நீங்க நம்பாம இருக்கலாம், ஆனா பிள்ளைங்க அந்த வழியில போகாத பிள்ளைங்களை பிசாசு அந்த வழியில கொண்டு போக ஏதாவது முயற்சி பண்ணுவோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க ஒருபோதும் இயேசுவை தவிர வேற எந்த காரியத்தையும், எந்த உலகத்து காரியத்தையும் வணங்காதபடி, போகாதபடி இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் அதை அகற்றும் போது உங்க வாழ்க்கையில இருப்பது நடக்கும். 2வது, மறைமுகமாக சில விக்கிரகங்களை நீங்க அகற்றணும். அது என்ன தெரியுங்களா? பணம், பதவி, அதெல்லாம் விக்கிரகம் தான். பொருள் ஆசை, இதுக்கு மேல சில பேர் இடம், தன்னுடைய இருதயத்துல சில ஆசைகள், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க இருதயத்திலிருந்து, உங்க தகப்பன், தாய், கணவன், மனைவி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேணும். இதை மையப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். 3வது, முழுமையான அர்ப்பணிப்பு. சும்மா வாயில எல்லாத்தையும் அகற்றிடுவோம், ஆனா மனசுக்குள்ள தோணாது, நம்ம அதை பண்ணலாமே. சில பேர் நகை வேணாம், நகை போடாம இருப்பாங்க, ஆண்டவருக்காக நகை போடலன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இருதயத்துல நகை ஆசை இருக்கும், நகை போடணும்னு இருக்கும். அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. வெளியில செய்யாம இருக்கீங்கன்னா அது உள்ளவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தையும் வருவதற்காக நீங்க ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். 4வது, ஆராதனையில ஒரு சுத்தம் இருக்கணுங்க. ஒரு சடங்கு போல ஆராதனை கூட உள்ளத்துல இருந்து நீங்க ஆராதிக்கணும். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம்ல, அப்படி போறவங்க கிடையாது. போய் எல்லாரும் நிற்கும் போது நிற்கிறது, எல்லாரும் உட்காரும் போது உட்கார்றது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி தேவனுக்கு உண்மையா, தேவனுக்கு சாட்சியா நீங்களும் நானும் நடக்கும்போது தேவன் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இப்படிலாம் இதெல்லாம் செய்யும் போதுதான், இதெல்லாம் அகற்றும் போதுதான் நீங்க விக்கிரகங்களை அகற்றுகிற ஒரு குடும்பமாக, தேவையில்லாத காரியங்களை அகற்றுகிற ஒரு குடும்பமாக உங்க குடும்பம் இருக்கும். ஏமே. 5வது பாருங்க, தலைமுறையினுடைய தூய்மை ஒன்று இருக்குங்க. தலைமுறையின் தூய்மை, அதாவது உங்க பிள்ளைங்க பொய்யான வழிபாடுகளை சிக்கி கொள்ளாம சத்தியத்துல நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். உங்க பிள்ளைங்க சில நேரத்துல பொய்யான காரியத்துல சிக்கி கொள்ளுவாங்க. பொய்யான காரியத்துல சிக்கி கொண்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிற பிள்ளைங்க இல்லாம, தேவ ராஜ்யத்தை கட்டும்படி, தேவ பிரசன்னத்துல நிற்கும்படி, தேவனுக்காக சகலத்தையும் செய்யும்படி, உண்மையான காரியத்துல நிலைத்திருக்கிற பிள்ளைகளா மாறணும்னு சொல்லி வாய்களை திறந்து ஜெபிங்க. அது அப்படியே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6வது, மனமாற்றம். அதாவது தேவனுக்கு விரோதமான சில பழக்கங்கள் நம்ம குடும்பத்திலிருந்து நீக்கப்படணும். இதுவும் சில விக்கிரகம் தான். சில குடி பழக்கங்களை நம்பியே கிடப்பாங்க. சில காரியத்தை நம்பியே அவங்க வாழ்க்கையில அப்படியே கிடப்பாங்க. சில சில
நேரத்தை சில இடத்துல தேவையில்லாத இடத்துல, தேவையில்லாத உறவுகிட்ட, தேவையில்லாத நண்பர்களுக்கிட்ட நேரத்தை செலவு பண்ணி வாழ்க்கையில ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. இதை அகற்றணும் நம்ம பிள்ளைங்க. நம்ம சந்ததி எப்பவுமே ஒரு தூய்மையின் பாதையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றத்துக்கு அடையாளம் என்ன? தீமையான பழக்கங்கள் எதுவும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதது கூட தீமையான பழக்கம் தானே. இப்படி எல்லா பழக்கத்திலேருந்தும் பிள்ளைங்க வெளியே வரணும். ஆண்டவர் உதவி செய்யணும் நமக்கு. அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அப்படியே உங்க வாழ்க்கையை கட்டுவார், உங்களை உயர்த்துவார். ஏமா 7வது பாருங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைகளாக, கணவனாக, மனைவியாக, அப்பா அம்மாவாக, பிள்ளைகளாக, குடும்பமாக இருக்கணும். அது எந்தெந்த விதத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும்? முதல்ல நேரத்துல முதலிடம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா அந்த விஷயத்தை ஆற்றல்ல தேவனுக்கு முதல்ல அதை நம்ம செய்யணும். அது மாத்திரம் இல்லாம வளங்கள், தசம பாகம், காணிக்க, விவசாயம் பண்ணணும், அதுல இருக்கிற வரகிற வருமான கிரியைகள், இது எல்லாத்தையும் தேவனுக்கு முதல்ல கொடுக்குற பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்க இருக்கணும். நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கணும். அதை மையப்படுத்தி உங்க பிள்ளைங்க அப்படி நடத்தப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே அதை ஆசீர்வதிப்பார். 8வது பாருங்க, ஜெபத்துல ஒரு விழிப்புணர்வோடு பிள்ளைங்க இருக்கணும். எப்படின்னா, சாத்தானின் ஏமாற்றங்களை அறிந்து அவற்றிலிருந்து விலகுகிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். சாத்தான் ஏமாத்துறான்னு சொல்லி அதன் பாதையிலே போயிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விக்கிரகம் தான். அதுல இருந்து அகற்றப்படணும். தேவனுடைய அப்போ ஜெபமானாதான் அது நடக்கும். ஜெபத்துல தங்கியிருந்தா தான் நடக்கும். ஜெப சிந்தனையில தங்கியிருந்தா தான் நடக்கும். அப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு தேவனை நோக்கி பார்க்கணும், தேவ பிரசனத்துல காத்திருக்கணும். அது நன்மையாகவும் சரியாகவும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியமாகவும் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கிறேன். அல்லேலூயா. 9வது பாருங்க, நம்ம வீடு ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்கணும். அப்பதான் விக்கிரகங்களை அகற்றப்படும். அதாவது உமக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக வீடு. சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறாரு. சர்ச்சுக்கு போய் அவர் ஆராதிப்புக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் என் வீட்லயும் ஆண்டவர் இருக்கிறாரு. என் ஜபத்தை வீட்லயும் அவர் கேட்பார். ஏன்னா 3 வேளை தானியேல் எங்க ஜெபிச்சாரு? தப்பு இல்லை. முன்பு செய்தது போலவே கதவுகளை திறந்து சட்டம் கடுமையான பிறகு பிரச்சனை எழும்பின போது அப்போ உங்க வீடு ஒரு ஆலயமாக மாறணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் விக்கிரகங்கள் வீட்டுக்குள்ள வராது, அகற்றப்படும். ஜெபம் பண்ணுங்க. 9வது விசுவாச அறிக்கை, சீனாய் மலையினுடைய கட்டுகளிலிருந்து தூய்மையான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுவதற்கு சீனாய் மலையில நடந்த பெரிய விஷயங்க. மூசே நினைச்சு கூட பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன் அவர். சீனாய் மலையில அவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவ்வளவு பலமாக செய்தார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப அறிக்கை பண்ணுங்க, என் வீடு ஒரு சீனாய் மலை போல மாறட்டும். சீனாய் மலையில வெளிப்பட்ட மகிமை என் வீட்டுல வெளிப்படட்டும் இல்லை, விசுவாச அறிக்கை வெளிப்படும். ஆண்டவர் சில கட்டளைகள் கொடுப்பாரு, ஆமா அதை நான் கடைபிடிப்பேன்னு சொல்லுங்க. இப்படி நீங்க விசுவாசித்து நம்பி அறிக்கை பண்ணும்போது இந்த நாள் முழுவதும் என் பிள்ளைங்க மாறிடும், என் குடும்பத்தின் நிலைமையை மாறிடும், எங்க சூழல் மாறிடும். கர்த்தருடைய அனுகிரகத்தினால நன்மை நடக்கும், கர்த்தருடைய தயவுனால நன்மை நடக்கும், கர்த்தருடைய மீட்பினால நன்மை நடக்கும். இப்படி சொல்லி 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 ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு உங்களை அடுத்த கட்ட நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்துவார். உங்க தேவையில அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவீங்களா? கடைசியா விசுவாச அறிக்கை பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த 43வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் ஆண்டவரே ஒண்ணு விடாம சகலவற்றையும் இயேசுவின் நாமத்தினால, தேவ பிரசன்னத்துக்கு நாமத்தினால, தேவ மகிமைக்கு நாமத்தை கடைபிடிக்கிறவர்களா என் ஜனங்களை பார்த்துங்க, ஆசீர்வதிக்கு பலப்படுது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆண்டவர் செய்வார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென், ஆமென்.